ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின கிங் லியரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிங் லியர், அவங்க வந்து கிங் ஆஃப் பிரிட்டனோட கிங். அவர் வந்து ரொம்ப ஓல்டு அண்ட் அவரோட கிங்டமை வந்து 3 டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கார். which he plans to give to his 3 daughters. அவருக்கு வந்து 3 கிங் லியருக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. 3 டாட்டர்ஸ்க்கு அவரோட கிங்டமை டிவைட் பண்ணி கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் he is deceived by 2 of his daughters. அவர் வந்து அவருடைய 2 டாட்டர்ஸால் ஏமாற்றப்பட்டிருப்பார். அண்ட் eventually driven into madness. அதனால் அவர் வந்து மேடாகிடுவார், பைத்தியமாகிடுவார். நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானரல், லியரோட ஓல்டஸ்ட் டாட்டர். இவங்க தான் பெரிய பொண்ணு. ஷீ இஸ் பிளாட்டிங் அகெயின்ஸ்ட் லியர் டு ரிமூவ் ஹிம் ஃப்ரம் பவர். இவங்க கானரல் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கிங் லியரை அவருடைய பவர்லேருந்து எப்படியாவது அவர் பவர்லேருந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீகன் தான் லியரோட மிடில் டாட்டர், செகண்ட் டாட்டர். அவங்க ஷி கான்ஸ்பைஸ் வித் கானரல் டு ரிமூவ் தேர் ஃபாதர் ஃப்ரம் பவர். ரீகன் வந்து கானரலோட சேர்ந்துட்டு அவங்க சொந்த அப்பாவே வந்து பவர்லேருந்து எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட்டு ரீகன் பார்த்துட்டோம், கானரல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து கார்டீலியா, லியரோட யங்கஸ்ட் டாட்டர், தேர்ட் டாட்டர். ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் தட் ரியலி லவ்ஸ் ஹர் ஃபாதர். அவங்க கார்டீலியாவுக்கு வந்து அவங்க டேடியை ரொம்ப பிடிக்கும், கிங் லியரை. but is disinherited and banished when she won't tell him how much she loves him. ஒரு சிச்சுவேஷனில் உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க ஃபாதர் லியர் கிங் கேட்பாங்க. அப்போ வந்து அவள் சரியான பதில் சொல்லாததுனால அவளை வந்து நீ என்னோட சொத்துக்கு நீ உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேனிஷ் பண்ணி அவரை தள்ளி வச்சுருவார் கிங் லியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கார்டீலியா பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரீகேப் பாருங்கள். கிங் லியர், அவரோட டாட்டர் 3 பேர், கானரல், ரீகன், கார்டீலியா. இவங்க கானரல் ஃபர்ஸ்ட் டாட்டர், ரீகன் செகண்ட் டாட்டர், கார்டீலியா தேர்ட் டாட்டர். நெக்ஸ்ட்டு வராங்க கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ். இவங்க வந்து கார்டீலியாவோட சூட்டர். இவங்க கார்டீலியாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அண்ட் டேக்ஸ் ஹர் டு ஃப்ரான்ஸ்க்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்டீலியாவை எந்த கண்ட்ரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஃபாதர் வந்து ரொம்ப ஆங்க்ரி ஆகிடுறாங்க, கோவம் வந்துடுது அவங்களுக்கு. கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து கார்டீலியாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டியூக் ஆஃப் பர்கண்டி, கார்டீலியாவோட அதர் சூட்டர், இன்னொரு சூட்டர். அதாவது இவங்களையும் மேரேஜ் பண்ணுற அந்த தகுதியில் இருக்கார் பர்கண்டி அப்படிங்கிற டியூக் ஆஃப் பர்கண்டியோட டியூக் அவர். ஹீ வில் நாட் மேரி ஹர். கார்டீலியா வந்து இந்த டியூக் ஆஃப் பர்கண்டி மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஷீ இஸ் டிஸ்இன்ஹெரிட்டட். ஏன்னா அவளுக்கு சொத்து இல்லை, கிங் லியர் வந்து அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு கார்டீலியாவன்னு தெரிஞ்சதுமே பர்கண்டி கலந்துடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டியூக் ஆஃப் கார்ன்வால் பாருங்கள், மேரிட் டு ரீகன் யார் ஃப்ரெண்ட்ஸ்? ரீகன் வந்து அவங்களோட செகண்ட் டாட்டரை தான் வந்து மேரேஜ் பண்ணிருக்கிறவங்க கார்ன்வால் ஞாபகம் வச்சுக்காங்க. மேரிட் டு ரீகன். ஹீ இஸ் எவ்ரி பிட் அஸ் இல் மென்ஷன்ட் அண்ட் மலேஷியஸ் டு ஆஸ் இஸ் ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபை போலவே ஒரு பிட்டும் என்னது ரொம்ப டாக்ஸிக்கான அவங்க தான் டியூக் ஆஃப் கார்ன்வால். நெக்ஸ்ட் பாருங்கள், டியூக் ஆஃப் ஆல்பானி பாருங்கள். கார்ன்வால் பார்த்துட்டோம். டியூக் ஆஃப் ஆல்பானி யாருன்னா கானரல், அவரோட ஃபர்ஸ்ட் டாட்டரோட, கிங் லியரோட ஃபர்ஸ்ட் டாட்டரோட பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் ஆல்பானி. ஆஃப்டர் லேர்னிங் அபவுட் கானரல்ஸ் மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் ஃபாதர், ஹி பிகம்ஸ் வெரி ஆங்க்ரி வித் ஹர் அண்ட் டிசைட்ஸ் டு ஹாவ் மர்சி ஆன் லியர். ஆனால் இவங்க வந்து ஒரு என்னென்னா, கானரல் வந்து இந்த மாதிரி கிங் லியரை இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்க ஆல்பானி என்ன செய்வார்? ஆல்பானினா ஆல்பென்லிபே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க. கானரல்ஸ் மிஸ்ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹர் ஃபாதர் அவங்க மேலே கானரல் மேலே ரொம்ப ஆங்க்ரியாக இருப்பாங்க, கோவப்படுவார். அதனால் ஒரு லியர் மேலே மர்சி இறக்கப்படுவார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள், ஏர்ல் ஆஃப் கென்ட் யாருன்னா, கென்ட் வந்து லியரோட ஃப்ரெண்டு, கிங் லியரோட ஃப்ரெண்ட்ஸ்.
he is banished when he tries to stick up for Cordelia. Cordelia வந்து அவங்க கிங் ஆஃப் ஃப்ரான்ஸோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவங்கள கென்ட்டை வந்து இவர் லியர் என்ன செஞ்சுருவார், பேனிஷ் பண்ணிடுவார், தடை செஞ்சுருவார் நாட்டை விட்டு. பட் ரிட்டர்ன்ஸ் டு எய்டு ஹெல்ப். ஆனால் எய்டு மறுபடியும் என்ன செய்வார் கென்ட்டு, ஆனால் ஃப்ரெண்டுக்கு லியருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சர்வெண்ட்டாக டிஸ்கைஸ் பண்ணி மாறுவேஷம் போட்டுட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஏர்ல் ஆஃப் க்ளாச்செஸ்டர். இவங்க யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எட்கர் அண்ட் எட்மண்ட். இவங்க யாருன்னா ஃபாதர் ஆஃப் எட்கர் அண்ட் எட்மண்ட். ஹீ இஸ் ட்ரிக்டு இன்டு ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் லியர் அண்ட் அபண்டனிங் எட்கர் பை எட்மண்ட். இவங்கள வந்து ட்ரிக் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ட்ரிக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, ஏர்ல் ஆஃப் கவுச்செஸ்டருக்கு 2 சன் இருப்பாங்க, எட்கர் எட்மண்ட்டு. இவர் வந்து லியருக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன செய்வார், ஃபைட் பண்ணுவார். யாரை கைவிட்டுருவாருன்னா அபேண்டனிங் எட்கரை வந்து கைவிட்டுருவார். ஃபஸ்ட்டு பையன் சொன்னோம் இல்லையா, அவங்கள வந்து கைவிட்டுடுவார். யாராலன்னா எட்மண்டால். இவர் சொல்லி இவர் எட்கரை வந்து என்ன செஞ்சுருவார், அபேண்டன் கைவிட்டுடுவார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், எட்கர் யார், எட்மண்ட் யார் அப்படின்னு நெக்ஸ்ட் இது பார்ப்போம். எட்கர் வந்து நம்ம பார்த்தபடி சன் ஆஃப் க்ளாச்செஸ்டர் தான். எட்கர் ரன்ஸ் இன்டு hiding when Edmund tricks Gloucester into thinking Gloucester wants to kill him. எட்கர் வந்து ஒழிஞ்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்மண்ட் என்ன சொல்லுவார்னா, அப்பா வந்து உன்னை கொலை பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ட்ரிக் பண்ணுறதுனால எட்கர் ஒழிஞ்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கைசஸ் ஹிம்செல்ஃப் அஸ் புவர் டாம். இவர் தான் என்ன செய்வார், ஒரு புவர் டாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஃப்ரெண்ட்ஸ், புவர் டாமாக யார் வருவாங்க அப்படின்னா எட்கர் தான் வருவாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் ஹிஸ் ஃபாதர் ஆஃப்டர் ஹீ இஸ் த்ரோன் அவுட் பை எட்மண்ட். எட்மண்ட் வந்து என்ன செஞ்சுருவார், க்ளவுச்செஸ்டர் ஹிஸ் ஓன் ஃபாதரை தூக்கி எறியும் போது அப்போது யார் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னா எட்கர் தான் வந்து ஒரு புவர் டாமாக வந்து ஹெல்ப் பண்ணுவார் அவங்க டேடிக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், எட்மண்ட் பாருங்கள். எட்மண்ட் யாருன்னு பார்ப்போம். எட்மண்ட் வந்து இல்லெஜிட்டிமேட் சன் ஆஃப் க்ளவுச்செஸ்டர். அதாவது லெஜிட்டிமேட் சன் கிடையாது, இல்லெஜிட்டிமேட் அப்படின்னா சட்டவிரோதமாக பிறந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒருத்தவங்களுக்கு பிறந்த பையன். மேரேஜ் ஆகாதவங்களுக்கும் இதுக்கும் சம்திங் அந்த மாதிரி இல்லெஜிட்டிமேட், வாரிசு, சட்டப்பூர்வ வாரிசு கிடையாது. ஹீ இஸ் வெரி ஜெலசி, ரொம்ப பொறாமல் பிடிச்சவர். என்வியஸ் ஆஃப் எட்கரை எப்பொழுதுமே என்ன செய்வார், envy பண்ணுவார். த்ரூ ட்ரிக்கரி he has his brother Edgar banished and his father blinded. ட்ரிக் பண்ணி என்ன செய்வார், அவங்க பிரதர் எட்கரை வந்து பேனிஷ் பண்ணிடுவார் கிங்டமை விட்டு. அவங்க ஃபாதரும் அதனால் பிளைண்ட் ஆகிடுவார், கண்ணு தெரியாத போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் இவரோட ட்ரிக்கால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லியர்ஸ் ஃபூல். லியரோட அந்த கோர்ட் ஜெஸ்டர் இருப்பாங்க இல்லையா, க்ளவுன் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, கிங் லியர் கோர்ட்டில். அவர் வந்து அவர் தான் இந்த ட்ரூத்தை வந்து உண்மைகளை வந்து லியர்கிட்ட சொல்லுவார். ஹி பாயிண்ட்ஸ் அவுட் ட்ரூத்ஸ் தட் லியர் சீம்ஸ் டு மிஸ். என்னென்ன ட்ரூத் உண்மைகள்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலையோ அதை எடுத்து சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஹி ரெடிக்யூல் பண்ணுவார் லியர் ஃபார் பேனிஷிங் கார்டீலியாவை நீங்கள் வந்து ஏன் பேனிஷ் பண்ணீங்க, ஏன்னா கிங் கிட்ட நம்ம சாதாரணமாக யாரும் போய் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பட் திஸ் ஷேக்ஸ்பியரியன் ஃபூல் ஹேஸ் த authority and power to ridicule king, no one else. But next, last but not the least என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானரலுக்கு ஸ்டீவர்ட், இந்த கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுப்பாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹி ரிலேஸ் மெசேஜ் பிட்வீன், இவர் தான் இந்த எல்லாத்தையும் நியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆஸ்வால்டு வந்து ஸ்டூவர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு இடையிலனா இவங்க 3 பேருமே கெட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ். கானரல், ரீகன், எட்மண்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. வென் தே ஆர் பிளாட்டிங் டு டேக் ஓவர் கண்ட்ரி, இந்த கண்ட்ரி நாட்டை பிரிட்டனை எப்படியாவது நம்ம டேக் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற ஆக்டர் சம்மரிலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. If you like this video, subscribe the channel and comment.